வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ஏப்ரல் 1 காலையில் 9:10 டைமுக்கு ஸ்ரீ மகேஸ்வரி சமேத மகேஸ்வரர் மூர்த்திக்கு திருக்கல்யாண உற்சவங்க. எங்கன்னு தானே பார்க்குறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து HF டேங்க் ரோடு வழியாக வந்தீங்கன்னா அஜய் ஸ்டேடியம் சிக்னல் வரும். சிக்னல்லேருந்து நீங்கள் CRPF கேம்ப் ரோடு வழியாகவும் வரலாம், இல்லாட்டி கோயில் பதாகை வெள்ளனூர் வழியாக வந்தும் வரலாங்க. ரெண்டு பக்கம் வந்தாலும் இந்த ஹைவே ரோடுக்கு போகிற ரோடு வந்து கனெக்ட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் வீரபுரம் மெயின் ரோடு, வீரபுரம் போலீஸ் கேம்ப் மெயின் ரோடு வந்தீங்கன்னா இந்த ஹைவே பிரிட்ஜு வந்து உங்களுக்கு தெரியுங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே நுழைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக போனோங்க. ரைட்டு லெஃப்ட்டு எங்கேயும் திரும்ப வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்லேயே உங்களுக்கு இந்த கோயில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும். வீரபுரம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தாங்க இது. இந்த கோயிலுக்கு நானும் என் பசங்களும் மட்டும்தாங்க போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வரல, அவருக்கு டியூட்டி பிஸின்றதுனால அவர் வரல. நான் வந்து இது சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சது இது ரொம்ப பெரிய கோயில் தாங்க இது. கோயிலோட ஃபுல் வியூ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு மகா கணபதியை பார்த்துட்டு தாங்க அப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் அந்த கோயிலோட கொடிமரத்தை பார்த்தே கொஞ்சம் நேரம் வியப்பாயிட்டேன். அவ்வளோ பெரிய கொடிமரமாக இருந்ததுங்க. இந்த கோயில் புதுசாக கட்டியிருந்தாலும் புராண கால கதையோட கொஞ்சம் தொடர்புடையதுன்னு சொல்லலாம். 1969 ஸ்ரீ மௌனகுரு சாமிகள் இந்த இடத்துல ஒரு மாமரத்தை அடியில் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மயில் மீது முருகர் வந்து காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. காட்சி கொடுத்து எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டும்படி கட்டளையிட்டிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் அந்த மௌனகுரு சாமிகள் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார்ல, அருணகிரிநாதர் அவர் வந்து சிறுவாபுரிக்கு போகிற வழியில் இந்த இடத்துல முருகரை வணங்கியிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு பேர் மாப்பழனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ வந்து வீரபுரமாக நம்ம சொல்கிறோம். அந்த போர்டில் வந்து மாப்பழனி, வீரபுரம் ரெண்டு பேருமே இருந்துச்சுங்க. மற்ற முருகர் கோயிலில் பார்க்கும்போது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இதோட கட்டுமான பணி தாங்க. செயற்கையாக மலைப்பாதை வழி மாதிரி படிக்கட்டுகள் 48 படிக்கட்டுகள் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ரீ இடும்பன் அவர்களை வேற ஒரு முருகர் கோயில் கதையோட சம்மந்தப்பட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன்னிமூல கணபதி, ஸ்ரீ அகத்தியர் அவங்கள பார்த்துட்டு தாங்க நம்ம கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே ரிங் ரோடு பிரிட்ஜு தெரியுதுங்க. அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். உள்ளே போனதுமே மூலஸ்தானத்தோடைய சுவரோட வெளிப்பக்கத்தில் 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகருடைய சிலையும் வச்சுருந்தாங்கங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, அப்புறம் திருத்தணி, அதுக்கப்புறம் சுவாமிமலை அப்படின்னு 5 படை வீடுகளோடு சேர்த்து இங்கே உள்ள முருகர் 6 படை வீடு அந்த மாதிரி வடிவமைப்பில் கட்டியிருக்கிறாங்க கோயில். இங்கே உள்ள முருகர் சிலை வந்து 5 அடி உயரத்தில் இருந்ததுங்க. முருகரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ராஜ அலங்காரத்தில் இருந்தாருங்க. நாங்கள் போகிற நேரத்துக்கு விபூதியால் முகம் ஃபுல்லாக பூசி விட்டு அலங்காரம் பண்ணி தலைப்பாகையெல்லாம் வச்சு ரொம்ப கம்பீரமாக அழகாக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து நந்தீஸ்வரரை பார்க்கும்போது தான் தோணுச்சு, நம்ம கீழே பார்க்காம மேலே போயிட்டோமேன்னு. மேலே உள்ள மூலஸ்தானத்துக்கு நேராக கீழே வந்து சிவபெருமான் ஸ்ரீ மகேஸ்வரராகவும் பார்வதி தேவி ஸ்ரீ மகேஸ்வரி தேவியாகவும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் இந்த மௌனகுரு சாமிகளுடைய குருபீடத்தை பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்தல விருட்சம் இருக்குது. இப்போ ஒரு போர்டு தெரியும் பாருங்கள், இந்த போர்டில் உள்ளவர் தான் மௌனகுரு சுவாமிகள். இவருக்கு இந்த மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இவர் இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகை வந்து 15 அடி ஆழம் இருக்குங்க. அதுக்குள்ளே தான் போய் இவர் தவம் புரிவாராம். தவம் பண்ணும்போது யார்கிட்டையும் பேச மாட்டாராம். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பேசுவாராம். அதனால தான் இவருக்கு மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. 1969 இவர் தவம் பண்ணியிருக்காருங்க அந்த இடத்துல. அதாவது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா நம்ம தாத்தா காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன். குகையும் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து பூட்டி வச்சுருக்கு, அதனால் உள்ளெல்லாம் போய் காட்ட முடியாது.
இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து இந்த மாமரங்க. இந்த மாமரத்தில் வந்து ஊஞ்சல், பேப்பரில் எழுதி மாலையாக கட்டுறது, அந்த மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். தொட்டிலில் இந்த குழந்தை இல்லாதவங்கம்மா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டில் வாங்கி கட்டுவாங்க. கட்டினாங்கன்னா குழந்தை பிறக்கும் சீக்கிரம். அதுக்காக தான். ஈஸ்வர், இந்த பூனையை பாரு. இங்கே பாருங்கள், இந்த குகை தான் அது. நான் வந்து ஏதோ பில்டிங்குன்னு நினச்சிட்டேன், என்னமோ கட்டி வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் முருகரை பார்த்த பிற்பாடு தான் சரி இங்கே வந்து கிட்ட வந்து பார்க்கலான்னு தோணுச்சு. வந்து பார்த்தா இதுதான் குகை. இதில் வந்து மேலே முருகர் தெரியுறா பாருங்கள், ஆண்டி கோலத்தில். அதே மாதிரி ஆண்டி கோலத்தில் தான் இந்த மௌனகுரு சுவாமிகளும் இருப்பாராங்க. இந்த குகை வந்து கோயில் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு அப்படியே பின்பக்கமாக இருக்குது. அந்த கோயிலோட பின்பக்கம் தெரியுதுங்கன்னா இது அந்த குகை இருக்குது. இந்த சித்தர் பீடம், குருபீடம் காமிச்சால, அதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் தெரியுதுங்க. இதுதான் அந்த அன்னதான கூடம். இது வந்து இப்போ பார்க்குற கோயில் வந்து மௌனகுரு சுவாமிகளுடைய தியான பீடம்னு போட்டிருக்கு பேர். உள்ளே போனீங்கன்னா மௌனகுரு சுவாமிகளுடைய சிலை, மூலஸ்தானத்தில் எப்படி முருகர் சிலை இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு சிலை வச்சுருக்குறாங்க உள்ளே. இதுக்கப்புறம் நவகிரகம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவரும் இருக்காருங்க. இதுதாங்க ஆஞ்சநேயர் ஆலயம். எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக தீபம் ஏற்றுறதுக்கெல்லாம் இடம் வச்சுருக்குறாங்க. முருகருக்கு, சிவபெருமானுக்குன்னு தனித்தனியாக இடம் இருக்குது. கோயிலோட பின்பக்கம் போகலாம் வாங்க. லேட்டாக வந்தோம் கோயிலுக்கு, அதனால் வந்து பொறுமையாக வீடியோ எடுக்க முடியல. கோயிலுக்குள்ளே போகும்போதே வேகமாக கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்த்துட்டோம். முருகரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அப்புறமா கூட வீடியோ எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா வந்தது 11 மணிக்கு தான் நான் கோயிலுக்கு வந்தேன். அப்புறம் கோயில் மூடிட்டாங்கன்னா சாமியும் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கும் பர்மிஷன் இல்லைன்ட்டு போர்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. வீடியோவும் கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல என்னால். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் வெளியில் மட்டும் எடுத்துருக்கிறேன். முக்கியமாக மூலஸ்தானத்தில் எடுக்கக்கூடாது, நான் மூலஸ்தானத்தில் எடுக்கலை. அதனால் வெளியில் உள்ள எல்லா சாமியுமே முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். சரிங்களா? இது கோயிலோட பின்பக்கம். நான் ஏன் இவ்வளோ முடியாமல் பேசுகிறேன்னா, கால் சுடுதுங்க. 11 மணி வெயில், முடியல. இதுதான் காடு மாதிரி இருக்குது. சாமி பார்த்துட்டோங்க முருகரை. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் இல்லை. ஆனாலும் நாங்கள் வந்தது லேட் ஆகிடுச்சு. 11 மணிக்கு தான் வந்தோமா, அதனால் லேட் ஆகிடுச்சு. நல்ல பெரிய கோயில் தான். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆவடிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. வரணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு வரத்துக்கு முடியல. இன்றைக்கி தான் நானே இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறாங்க. முருகர் கூப்பிட்டா தான் வர முடியும் பொழுது நம்மளால். வந்து அர்ச்சனையும் பண்ணிட்டேன் பாருங்கள். தேங்காய், பூ, பழம் அர்ச்சனையும் பண்ணிட்டேன். இந்த கோயிலில் தாங்க வர்ற பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 9:10 டைமில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாண உற்சவம் நடக்குது. முடிஞ்சவங்க வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கட் அவுட்லேயும் அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றிங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.